தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான 11 டெலிகிராம் பாட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற பாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்ட் அப்படி கிடையாது. ரேண்டமாக வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, எல்லா பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாட் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இந்த பாட்டுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு நான் பாட்டோட நேம் அடிக்கிறேன். அட்டு போட்டு அப்லோட் பாட். ஸோ யூஆர்எல் அப்லோடு இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த லிங்க் இந்த பாட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா பாட் வந்து ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து சென்ட் பண்ணும். இதுதான் இந்த பாட்டோட யூஸு. அண்ட் வந்து இது சப்போர்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஆர்எல், மீடியா ஃபயர், கூகுள் ட்ரைவ் யூஆர்எல் இங்கே வந்து போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேரெக்ட் எந்த ஒரு ஃபைல் யூஆர்எல் இருந்தாலும் சரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சைஸ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 500 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அன்றைக்குள்ளே இந்த மாதிரி எரர்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், சென்ட் மீ எனி டைரக்ட் டவுன்லோட் யூஆர்எல் ஆர் மேக்னெட்டிக் லிங்க் அப்படின்னு போட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ட்ரைவ் லிங்க்கை வந்து அதில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ப்ராசஸிங் ஒரு ரெக்வஸ்ட்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபைல் அப்படின்னு போட்டு பிஎன்ஜி சைஸ், ஆமாம் கரெக்டு, நான் அப்லோடிங் டெலிகிராம் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு அந்த பிஎன்ஜி வந்துடுச்சு. ஸோ இதுதான் நான் வந்து ட்ரைவில் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் லிங்காக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிஸ் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல் அப்லோடர். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. ஸோ அட்டு போட்டு வைரஸ்டோட்டல் ஏவி ஸ்பேஸ் பாட். ஸோ இதுதான் இந்த பாட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு டெலிகிராம் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை வந்து இந்த பாட்டுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலில் ஏதாச்சும் வைரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சூஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டுருச்சு. இப்போ நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஐஎம் ஏ பாட் பேஸ்ட் விடி ஏபிஐ அப்படின்னு போட்டு அண்டு இந்த வைரஸ்டோட்டல் பாட் வந்து பார்த்திங்கன்னா 70 டிஃப்ரெண்ட் ஆன்டிவைரஸால் ஸ்கேன் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஃபைல் வந்து செக் பண்ணப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 140 MB இன் சைஸ் லிமிட் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அதான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை வந்து பாட்டுக்கு அப்லோட் பண்ணிங்கன்னா பாட் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடும். உங்களுடைய குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னே இப்போ யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து சென்ட் பண்ணுறாங்க வச்சுங்களேன், உங்களோட குரூப் மெம்பர்ஸு ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து சென்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஏபிகே ஃபைல் இருக்குது, அதை நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைல் நேமு, அந்த ஃபைலோட நேமு, ஃபைல் டைப்பு, ஃபைல் சைஸு, ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணது, லாஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப் அச்சீவ் டேட்டா அதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், லிங்க் டு வைரஸ்டோட்டல். ஸோ இந்த இடத்துல சம்மரின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து பாருங்கள் நம்மளுடைய அந்த ஃபைலோட நேம் இங்கே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 0ல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. அப்போனா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வைரஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது அந்தளவு அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல. பட்டு நான் ட்ரை பண்ண வரையும் அப்ராக்சிமேட்டாக ஃபைன் பண்ணுறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடும் நோ மால்வேர் ஃபவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா,
ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஒரு ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு அப்லோட் பண்ணிங்கன்னா பாட்டு வந்து அதில் வைரஸ் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிடெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, நல்ல ஒரு பாட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற தேர்ட் பாட் என்னென்னா ஒரு அசைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட பாட்டு. ஸோ பாட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் எக்ஸ் பாட்டு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த பாட்டோட யூஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஃபார்மெட்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சிங்கன்னா அந்த பாட் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட் வச்சுருக்கு. அதில் வந்து நோட் புக்கு, A4 ஷீட் இந்த மாதிரி பாட் வந்து அதில் செட் பண்ணி இமேஜாக வந்து நமக்கு சென்ட் பண்ணும். இதுதான் அந்த பாட்டோட யூஸு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஹலோ, என்னோட நேமு, ஐ எம் அசைன்மெண்ட் பாட், சென்ட் மீ யுவர் அசைன்மெண்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஐ ரைட் வில் இன் புக் அண்ட் சென்ட் யூ பேக் அப்படின்னு இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் பாட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பாட்டோட டெவலப்பருடைய சேனல் வந்து ஜாயின் பண்ணோம், அப்போ தான் பாட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது நம்மளை ஃபாலோ பண்ணுற நிறையா பேருக்கு தெரியும். தெரியலைன்னா நம்மளுடைய டெலிகிராம் ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நான் அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் அதே டெக்ஸ்ட்டை வந்து ஸோ இங்கே வந்து பாருங்கள், சென்ட் த பேக்ரவுண்ட் யூ வாண்ட் அப்படின்னு இருக்குது. நோட் புக்கா, ரஃபா, அப்புறம் ஸ்பைரல், நோட் பேடு, A4 ஷீட்டு, ஒயிட் புக்கு, இந்த மாதிரி நான் A4 பேப்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் வந்து கேட்குது. நீங்கள் இதை கொடுக்க மறந்துட்டிங்கன்னா டைம் அவுட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். இப்போ ரைட்டிங் யுவர் அசைன்மெண்ட் அப்படின்னு வருது. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், A4 ஷீட்டில் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டு, அது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஷேர் பண்ணலாம், ஸ்கூல்ஸு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட டெலிகிராம் இருந்தாலே இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்திக்கிட்டே இருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணுற மூலயமா வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும், யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் காமிக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ லைக், டிஸ்லைக் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்து ஃபோர்த்தாக பார்க்க போகிற பாட் என்னென்னா இமேஜ் டு PDF பாட். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், இமேஜ் டு PDF ரோ பாட். ஓகேங்களா, இதான் நேமு, யூசர் நேம். இப்போ ஸ்டார்ட். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், ஹாய் போட்டு நேம், டோட்டலி ஃப்ரீ, யூ நீட் டு ஜாயின் பிலோ சேனல். ஸோ ஆல்ரெடி தெரியும், நம்ம டெவலப்பருடைய சேனலை ஜாயின் பண்ணால் தான் எடுக்கும். ஜாயின் பண்ணிட்டேன், இங்கே ஜாயின்டு. ஓகே, நவ் சென்ட் இமேஜஸ் யூ வாண்ட் டு கன்வெர்ட் PDF. இங்கே வந்து பாருங்கள், அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா ஹெல்ப்பை கிளிக் பண்ணி எப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், ஹை குவாலிட்டி PDF சென்ட் இமேஜஸ் அஸ் ஃபைல். அதாவது இமேஜை வந்து ஃபைலாக சென்ட் பண்ணோம்னா PDF வந்து இதாகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி கம்ப்ரெஷன் இல்லாமல். ஸோ அதுக்கு தான் இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், யுவர் இமேஜ் ஆட் நம்பர் ஆஃப் ஆடட் இமேஜ் 1 அப்படின்னு வந்துச்சு. கன்வெர்ட் டு PDFன்னு கேட்குது, நான் கொடுக்குறேன். PDF நேம் கேட்குது, எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ஸோ இங்கே வந்து பாருங்கள், tm.pdf. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுவீங்களா, அதுக்கெல்லாம் இந்த டெலிகிராம் அப்ளிகேஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற அப்ளிகேஷனே தேவையில்லை. அடுத்து ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற பாட் என்னென்னா, ஒரு இமேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த பாட்டு தான். ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறத வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு த OCR ஸ்பேஸ் பாட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதான் அந்த பாட்டு. ஸோ இதுவும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இங்கே வந்து பாருங்கள், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன். ஸோ இந்த மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது இந்த பாட்டு. இங்கே பாருங்கள், கிளியர் இமேஜ் அனுப்பிச்சோம்னா அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இமேஜ் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த பாட்டோட டெவலப்மெண்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ மறுபடியும் சென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான லாங்குவேஜுன்னு கேட்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து இங்கிலீஷில் இது பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு அழகாக எடுத்துகிட்டு இருந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஈஸியாக காப்பி பண்ணி எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பாட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 6th பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் பாட்டுன்னே சொல்லலாம். ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். பாட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபைல் கன்வெர்ட்டர் பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த பாட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதிலே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த பாட்டோட யூஸு. ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள், ஃபைல் கன்வெர்ட்டர் அட் யுவர் சர்வீஸ் வித் மீ கன்வெர்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்மேட் டு அனதர் அப்படின்னு போட்டு டெலிகிராம் அண்டு வாட்ஸ்அப் ஆர் சப்போர்ட்டட் டு அப்படின்னு வந்துச்சு. ஆடியோ மெசேஜ் கூட சப்போர்ட் ஆகுது. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணணும்னு வந்து போட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதாவது 63 சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் வந்து இந்த பாட்டுக்குள்ள வந்து சப்போர்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் சென்ட் பண்ணி பார்ப்போமா, வந்து ஒரு ஆடியோ சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறையா பேர் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ருங்க. அது எதனால எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து பாருங்கள் அனலிட்டிக்ஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆடியோ ஃபைலுக்கு வந்து ஏத்தாப்பில் எந்த மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ MP3 அப்புறம் VMA, WMA, FLAC, வேவ், இந்த மாதிரி. நான் வந்து MP3 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து சாங் மாதிரி வந்துருச்சு. நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க. அது எதனால எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து பாருங்கள் அனலிட்டிக்ஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒர்க் ஆகுது. வேறு லெவல் பாட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து 7th பாட்டு என்னென்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சம்மந்தப்பட்ட பாட்டு. ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் DX பாட்டு. ஸோ இந்த பாட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து இதுக்கு சென்ட் பண்ணிங்க. அது வந்து ஃபைல் டைப்பாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக இருக்கலாம். அப்படி சென்ட் பண்ணும்போது அதில் உள்ள சில கிளிப்ஸ் மட்டும் இமேஜ் மாதிரி இது வந்து சென்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மூவி சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சாம்பிள் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, சாம்பிள் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு இமேஜஸ் வரும், வீடியோஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு தான் யூஸ் பண்ணுறான். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இந்த டெவலப்பரோட சேனல் வந்து ஜாயின் பண்ணணும். எந்த ஸ்க்ரீன்ஷாட் ஜென்ரேட்டர் பாட் ப்ரொவைட் ஃப்ரம் யுவர் வீடியோ ஃபைல்ஸ் டவுன்லோடிங் த என்டையர் ஃபைல். நம்ம வந்து அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பாட்டே வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோ நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோவில் இங்கே வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்குது. இப்போ வந்து நான் 2 கொடுத்தேன்னா 2 இமேஜ் மட்டும் இந்த வீடியோவில் டோட்டலாக இருந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்லேருந்து எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி 3, 4, 5 இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ. அப்படி இல்லைனா இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 2 கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து 1 முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து 2 முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பாருங்கள் 2 இமேஜ் வந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து டவுன்லோடே பண்ணல, பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாட்டு. ஓகே, இப்போ வந்து சாம்பிள் பிரிண்ட் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்து என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை வந்து நான் அப்படியே சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஜெனரேட் சாம்பிள் வீடியோ அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஏன் முன்னாடி வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றுமே இல்லை, அந்த வீடியோ வந்து இருக்கிறதே 4 MB. ஓகேங்களா? பெரிய வீடியோஸாக இருந்துன்னு வச்சுங்களேன், அதுக்கு தான் இந்த மாதிரி வரும். அது ஃபைல் டைப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக இருக்கலாம். இப்போ நான் இதுலேருந்து ஜெனரேட் சாம்பிள் வீடியோன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் பிரிண்ட் வந்துருச்சு. எங்கே இருந்துன்னா 30 செகண்ட்ஸு ஃப்ரம் 1.4 இந்த டைமிங். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒவ்வொரு MBக்கும் ஒவ்வொரு தனியான சாம்பிள் பிரிண்ட். 8th பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஷார்ட்னர் பாட்டு. ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், அட்டை போட்டு AB லிங்க் ஷார்ட் பாட்டு.
ஸோ இந்த பாட் பற்றி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் பாட்டுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஷார்ட்டன் பண்ணி கொடுக்கும். இங்கே வந்து பாருங்கள் வித்தவுட் ஆட்ஸில் இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஆயுஷ் பாட்ஸ். ஸோ இந்த ஆயுஷ் பாட்ஸ் பற்றி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களோட பாட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நியூவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போவே. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு சென்ட் மீ எனி லிங்க் அண்ட் கெட் டிஃப்ரெண்ட் ஆட் ஃப்ரீ ஷார்ட்ல லிங்க். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதான் லிங்க்கு ஷார்ட்டன் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போயே ஜாயின் பண்ணிங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 9th பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் பாட்டு. அதாவது இப்போ நான் சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிரேசி இன்ஸ்டன்ட் பாட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு. இந்த பாட்டோட யூஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளுங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைலை இந்த பாட்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா பாட்டு வந்து ஒரு லிங்க் கொடுக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர்லேயும் போட்டும் ஹை ஸ்பீடில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமில் உள்ள வீடியோஸை டவுன்லோடே பண்ணாமல் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், மேலே வந்து ஒரு ஐ கார்டு வரும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. ஜஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம். 10th பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீநேம் பாட்டு தான். சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் ரீநேம் பாட்டு தான் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சில நேரத்தில் பாட்டு ஒர்க் ஆகும், சில நேரத்தில் ரொம்ப டவுன் ஆயிரும். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பாட் ஹெல்ப் யூ கன்வெர்ட் டாக்குமெண்ட் டு ஸ்ட்ரீமபிள் வீடியோ ஆர் ஆடியோ அண்ட் ஆல்சோ வீடியோ டு டாக்குமெண்ட் ஆர் ஆடியோ. ஸோ இங்கே வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரீமபிள் வீடியோ அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியலனா அதுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், மேலேயும் கார்டு தரேன். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஹாய் ஹலோ டியர், என்னோடய நேமு டிஜி கன்வெர்டர் பாட் வித் பெர்மனன்ட் தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறோன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி அந்த பாட்டோட டெவலப்மெண்ட் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஸ்ட்ரீமபிள் வீடியோவில் வந்து ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற பாட் ஓகேங்களா என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு பாட்டு. ஸோ ஜஸ்ட்டு சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட்டு பிஎக்ஸ் பாட் அப்படின்னு போடுங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ இங்கேருந்து பாருங்கள் ஐஎம் ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் பாட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட்டை ஃபாண்ட்டு மாற்றி பாட் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டைப் ரைட்டராக அவுட்லைனாக ஷெரீஃபாக. ஸோ இங்கேருந்தே நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். எந்த ஒரு வெப்சைட்டு அதர் அப்ளிகேஷனே தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து இந்த சான்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா போல்டு கலராக இருக்கும். இப்போ வந்து இங்கேக்குள்ளே மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்தனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்ஸ்லாம் உங்கள் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒட்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மீவரில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.